சொந்தங்களே, தேசிய மற்றும் தமிழ்நாட்டு விருதுகள் அதாவது அவார்ட்ஸ் பற்றிய இரண்டாவது பார்ட் 2 வீடியோ இது. பார்ட் 1 பார்க்காதவர்கள் நம்முடைய சேனல்ல வீடியோ இருக்கு, பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அருகில் இருக்கும் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோக்கள் போகலாம் வாங்க. அசோக சக்கர விருது யாருக்கு? வீரச் செயல்கள் செய்த குடிமக்கள் மற்றும் இராணுவத்தினர். தொடங்கிய ஆண்டு 1952. எப்போது? குடியரசு தினம். விளக்கம்: அமைதி காலத்தில் வழங்கப்படும் இந்தியாவின் உயரிய வீர விருது. கீர்த்தி சக்கர விருது யாருக்கு? இராணுவம் மற்றும் போலீஸ். தொடங்கிய ஆண்டு 1952. எப்போது? குடியரசு தினம் அன்று. விளக்கம்: இது அசோக சக்கரத்திற்கு அடுத்த நிலை வீர விருது. பரம்வீர் சக்கர விருது யாருக்கு? இராணுவ வீரர்களுக்கு. தொடங்கிய ஆண்டு 1950. எப்போது? போர் முடிந்த பின் அறிவிப்பு. விளக்கம்: போர்க்களத்தில் காட்டிய உயரிய வீரத்திற்கான விருது. இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாட்டு விருது யாருக்கு? தேசிய ஒருமைப்பாட்டிற்கு சேவை செய்தவர்களுக்கு. தொடங்கிய ஆண்டு 1985. விளக்கம்: மத ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம் வளர்த்தவர்களுக்கு. தேசிய ஆசிரியர் விருது யாருக்கு? சிறந்த ஆசிரியர்களுக்கு. தொடங்கிய ஆண்டு 1958. எப்போது? ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5 அன்று. விளக்கம்: கல்வித்துறையில் சிறந்த சேவைக்கு. தேசிய குழந்தை விருது அதாவது PM ராஷ்டிரிய பால் புரஸ்கார் யாருக்கு? சிறந்த குழந்தைகளுக்கு. தொடங்கிய ஆண்டு 1996. விளக்கம்: தைரியம், கல்வி, விளையாட்டு, சமூக சேவை ஆகியவற்றிற்காக. தேசிய சுற்றுச்சூழல் விருது இந்திரா பிரியதர்ஷினி விருது யாருக்கு? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. தொடங்கிய ஆண்டு 1986. விளக்கம்: சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சிறந்த பங்களிப்புக்காக. ராஷ்டிரிய கிசான் புரஸ்கார் யாருக்கு? சிறந்த விவசாயிகளுக்காக. தொடங்கிய ஆண்டு 1987. எப்போது? தேசிய விவசாயி தினம் மற்றும் அரசு அறிவிப்பு. விளக்கம்: விவசாய உத்பாதனை மற்றும் புதுமைக்கான தேசிய விருது. ராஷ்டிரிய பால ஸ்ரீ புரஸ்கார் யாருக்கு? 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு. தொடங்கிய ஆண்டு 2004. விளக்கம்: கல்வி, கலை, விளையாட்டு, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த குழந்தைகளுக்கு. தேசிய சமூக சேவை விருது யாருக்கு? சமூக சேவையாளர்களுக்கு. தொடங்கிய ஆண்டு 1993. விளக்கம்: ஏழ்மை ஒழிப்பு, சமூக மேம்பாடு போன்ற சேவைகளுக்காக. தேசிய இளைஞர் விருது யாருக்கு? இளைஞர்கள் மற்றும் இளைஞர் அமைப்புகள். தொடங்கிய ஆண்டு 1985. எப்போது? தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. விளக்கம்: சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளை முன்னிட்டு. தேசிய ஆற்றல் பாதுகாப்பு விருது யாருக்கு? தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்கள். தொடங்கிய ஆண்டு 1991. விளக்கம்: ஆற்றல் சேமிப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாட்டிற்கு. இனிமேல் தமிழக விருதுகளை பற்றி பார்ப்போம். சிறந்த எழுத்தாளர் மாநில விருது யாருக்கு? தமிழ் எழுத்தாளர்களுக்கு. விளக்கம்: தமிழ்நாடு அரசு வழங்கும் இலக்கிய விருது. தமிழ்நாட்டு அப்துல் கலாம் விருது யாருக்கு? அறிவியல் மற்றும் இளைஞர் சேவை. தொடங்கிய ஆண்டு 2019. விளக்கம்: டாக்டர் APJ அப்துல் கலாம் நினைவாக. சிறந்த விவசாயி விருது மாநிலம் யாருக்கு? விவசாயிகள். தொடங்கிய ஆண்டு 1971. விளக்கம்: விவசாயத்தில் புதிய சாதனைகள். நாட்டுப்புற கலைஞர் விருது யாருக்கு? நாட்டுப்புற கலைஞர்களுக்கு. தொடங்கிய ஆண்டு 1994. விளக்கம்: பாரம்பரிய நாட்டுப்புற கலைஞர் பாதுகாப்புக்காக. தமிழ் தாய் விருது யாருக்கு? தமிழ் அறிஞர்களுக்கு. தொடங்கிய ஆண்டு 1997. எப்போது? தமிழ் வளர்ச்சி விழா அன்று. விளக்கம்: தமிழ் தாயின் பெருமையை வளர்த்தவர்களுக்கு.
முத்தமிழ் காவலர் விருது யாருக்கு? தமிழ்மொழி, இலக்கியத்திற்காக. தொடங்கிய ஆண்டு 1989. விளக்கம்: இயல், இசை, நாடகம். இந்த முத்தமிழ் வளர்ச்சிக்காக. தமிழ்நாட்டில் சிறந்த மருத்துவ சேவை விருது யாருக்கு? மருத்துவர்களுக்கு. தொடங்கிய ஆண்டு 1991. விளக்கம்: பொது சுகாதாரத்தில் சிறந்த சேவைக்காக. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் விருது யாருக்கு? சிறந்த நடிகர்களுக்கு. தொடங்கிய ஆண்டு 2010. விளக்கம்: நடிப்புத் துறையில் சிறந்த சாதனைக்கு. அறிஞர் அண்ணா நினைவு விருது யாருக்கு? தமிழ் மற்றும் சமூக சேவைக்கு. தொடங்கிய ஆண்டு 1970. விளக்கம்: பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை வளர்த்தவர்களுக்கு. வள்ளலார் விருது யாருக்கு? ஆன்மீகம் மற்றும் சமூக சேவைக்காக. தொடங்கிய ஆண்டு 1999. விளக்கம்: வள்ளலார் என்கிற ராமலிங்க அடிகள் நினைவாக மனிதநேய சேவைக்கு. இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, பிடிக்கவில்லை என்றால் தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அடுத்ததாக எந்த தலைப்பில் வீடியோ போட வேண்டுமென்று கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.